நம்ம சிவகார்த்திகேயனுடைய பராசக்தி திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் பற்றின அப்டேட்டாக அந்த படத்தோட டேரக்டரான சுதா கவுந்தர் அவங்களே ரீசெண்டாக அந்த ஒரு இன்டர்வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி இந்த விட பேச போகிறோம். ஸோ சுதா கவுந்தர் இன்னைக்கு இன்டர்வியூவில் வந்து நிற்கும் போது இன்டர்வியூ வந்து பராசக்தி திரைப்படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆனால் அவங்க வந்து பொங்கல் ரிலீஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டேட் சொல்லுங்கள், ஸோ இந்த படத்தோட சேர்த்து ஜனநாயகன் படம் வேறு வருது, ஸோ அதனால் கரெக்டாக டேட் சொல்லுங்கள் அப்படின்னு பொங்கல் அந்த மாதிரி வந்து சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இதுக்கு மேலே எதனால் ப்ரொடியூசர் தான் சொன்ன அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலே கன்ஃபார்ம் ஆச்சு ரிலீசிங் டேட் வந்து மாறப்போகுது. ஏங்கன்னா இவங்க வந்து சொல்லியிருந்தாங்க ஜனவரி 14 நம்ம வந்து வரப்போகிறோன்னு. அவங்க ஜனவரி 14 சொல்லாததுக்கான காரணம் ஜனவரி 10 ரிலீஸ் ஆக போகுது. அது அஃபிஷியலாக ப்ரொடியூசரே அனௌன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த மேம் வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனால் தான் இப்படி வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. நாளைக்கு நமக்கு வந்து இந்த ஒரு திரைப்படத்தோட ரிலீசிங் டேட் அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. கன்ஃபார்ம் இது ஜனவரி 10 தான் வெளியாக போகுது. ஸோ இதை நிறைய விஜய் ஃபேன்ஸ் வந்து தப்பாக வந்து புரிஞ்சுக்கிட்டு டிஎம்கேவோட சதி அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ டிஎம்கேவோட சதி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு திரைப்படத்தோட மார்க்கெட் ப்ரீ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டு தான் இந்த ஒரு ரிலீசிங் டேட் வைக்கப்பட்டிருக்கு. அந்த மாதிரி வந்தோம்னா சில பல ட்ராக்கர்ஸ் வந்து கரெக்டான ரீசன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம வந்து எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ இது டிஎம்கே கை வச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியாது. பட் ஆனால் இந்த ஒரு படத்திற்கான காரணத்தினால தான் இவங்க வந்து இப்படி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து மாற்று கருத்தே வந்துட்டு கிடையாது. இன்னொன்று இந்த ரிலீசிங் டேட்டை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பராசக்தி டீம் தான் வந்து எடுத்திருந்தாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம ஜனநாயகன் டீமே இந்த ரிலீசிங் டேட் வேணும் அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஏதோ ஒன்று ஜனநாயகன் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகல தப்பே இல்லை. ஆனால் இப்போ விஜய் ஃபேன் சோஷியல் மீடியாவில் பண்ணுறதை பார்க்கும்போது தான் சிரிப்பாக இருக்குது. எங்க விஜய் எவ்வளோ பெரிய ஆக்டர், சிவகார்த்திகேயன் எவ்வளோ பெரிய ஆக்டர் உங்களுக்கே தெரியும். அப்புறம் ஏங்க கதறீங்க? நீங்கள் தான் ஜெயிப்பீங்க, உங்களுக்கே தெரியும். விஜய் சொன்ன ஒரு டைலாக்கே உங்கள்கிட்ட சொல்கிறேன். எனக்கு பயம் இல்லைன்னு சொல்லிட்டு பயப்படுறீங்க சின்ன குழந்தைனக்கா. நான் எல்லா விஜய் ஃபேன்ஸையும் சொல்ல, சில விஜய் ஃபேன்ஸ் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். இப்போ சிவகார்த்திகேயன் விஜய் சாரையும் கூப்பிட்டு கேட்டிங்கன்னா கூட அவங்க சொல்லக்கூடிய என்ன தெரியுமா, 2 படமும் வந்து நல்லா சக்ஸஸாக போகட்டும் அப்படி தான் வந்து சொல்ல போகிறாங்க. நீங்கள் ஏன்டா தேவையில்லாத வதந்தியை பரப்பி அடிச்சுக்கிறீங்க? அதான் எனக்கு வந்து புரியல. 2மே நல்லா தான் ஓடப்போகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி பேசலாம் விட்டுட்டு 2 படத்தையும் தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணோம் அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க. நன்றி, வணக்கம்.